ஹரி ஓம் தர்சத். சாதன பாதம், இரண்டாவது பாதம். இதுல முதல் சூத்திரம் கிரியா யோகா அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த கிரியா யோகம் ஆகுனது 3 பகுதிகளை வச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, தபஹ ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா. தபா ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானி, இந்த 3 பகுதியும் கிரியா யோகா அப்படின்னு சொல்லப்படுது. தபா அப்படின்னா தப வாழ்க்கை வாழ்றது. ஒரு தபசு எப்படி வாழுவாங்களோ இயம நியமங்களை கடைபிடிச்சு வாழ்றதுக்கு தபகன்னு பேர். ஸ்வாத்தியாயம்னா தன்னை பத்தி ஆராய்ச்சி பண்றது, நான் யார் அப்படிங்கிற விசாரணை பண்ணுவது, தன்னையே ஆராய்ச்சி செய்வது. ஈஸ்வர பிரணிதானா அப்படிங்கிறது சரண்டர் டு ஈஸ்வரா. ஒரு பவர் இருக்கு, எல்லாத்தையும் சர்வ வல்லமை உள்ள ஒரு இறைநிலை இருக்கு, அதனிடம் தங்களை நீங்க அர்ப்பணித்துக் கொள்வது. இந்த 3 பகுதி தான் உங்களுக்கு கிரியா யோகா. நீங்க யோகான்னு ஒன்று பண்ணா இந்த 3 தான் பண்ண முடியும், இதுக்கு மேல பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த கிரியா யோகத்தினுடைய பலன் என்னன்னா, சமாதி பாவனார்த்தம். நீங்க சமாதியை பாவிக்கலாம். கிளேச தனுகரணார்த்தச்சு, கிளேசங்களை பலவீனப்படுத்தலாம், கிளேசங்களை குறைக்கலாம், துன்பங்களை குறைக்கலாம். அப்போ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னா கர்மயோகம், கிரியா யோகம். அந்த கிரியா யோகத்தில் 3 பகுதி இருக்கு. சரி, இப்போ கிளேசங்களை குறைக்கலாம் அப்படின்னு சொன்னா எது கிளேசங்கள் அப்படின்னு கேட்டோம்னா 5 கிளேசங்கள் இருக்காம். அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷா, அபினிவேஷா, பஞ்ச கிளேசம். 5 வகையான கிளேசங்கள் இருக்கு. இந்த 5 வகையான கிளேசங்களை நாம கிரியா யோகத்தால பலவீனப்படுத்தலாம், அழிக்கலாம். அறியாமை, அஸ்மிதா நானுங்கிற ஈகோ, ராக ஆசை, துவேஷம் என்பது வெறுப்பு, அபினிவேஷம் என்பது மரண பயம். இந்த 5ம் இருக்கு. இந்த அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷா இது எல்லாமே எதிலிருந்து வருதுன்னா அவித்யால இருந்து தான் வருது. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் அறியாமை தான். அறியாமை ஒன்று இல்லைன்னா அஸ்மிதாங்கிற நானுங்கிற அகங்காரம் இருக்காது, ராக ஆசை இருக்காது, வெறுப்பு இருக்காது, அபினிவேஷமும் இருக்காது. ஆனால் இந்த அவித்யா இருக்கிறதுனால மீதி எல்லாம் வருது. அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேசாம். அவித்யா இருக்கிறதுனால தான், அவித்யா தான் க்ஷேத்திரமா இருந்து விளைநிலமா இருந்து மீதி எல்லாம் கொடுக்குது. அந்த உத்தரேசம் பின்னாடி வரக்கூடிய அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம் இதெல்லாம் 4 ஸ்டேட்ல இருக்கு, 4 நிலைகளில் இருக்கு. பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம். பிரசுப்த அப்படின்னா டார்மெண்ட், மறைஞ்சிருக்குது. தனுன்னா வீக்கா கொஞ்சமா வெளிப்படுது. விச்சின்ன அப்படின்னா ஓரளவுக்கு வெளிப்பட்டிருக்கு, நம்மளை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு இருக்கு. உதாரணம்னா கம்ப்ளீட்டா வெளியே வந்துருச்சு. இந்த மாதிரி நம்மளுடைய துயரங்கள் 4 நிலையில இருக்கு. அது எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் அறியாமை தான் காரணம். அவித்யாக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, அனித்ய அசுச்சி துக்க அனாத்மசு நித்திய சுச்சி சுக ஆத்மக்கியாத்தியர் அவித்யா. அனித்தியமானதே நித்தியம் நினைக்கிறதும், அசுச்சிய சுச்சி நினைக்கிறதும், துக்கத்தை சுகம் நினைக்கிறதும், அனாத்மாவை ஆத்மா நினைக்கிறதும் அறியாமை. அதுதான் அவித்யா. அனித்தியம் அப்படின்னா நிலையற்றது, நித்தியம்னா நிலையானது. அசுச்சினா அசுத்தமானது, சுச்சினா சுத்தம். துக்கம்னா துக்கம், சுகம்னா சுகம், உங்களுக்கு தெரியும். அனாத்மானா உடம்பு, ஆத்மானா ஆத்மா, ஆத்மா அல்லாதது மீதியெல்லாம் அனாத்மா. இப்போ நம்மளுடைய அபிப்பிராயத்தில் நாமெல்லாம் எப்படி இருப்போம்னா, அனித்தியமானது நித்தியனும், அசுத்தமானது சுத்தனும், துக்கத்தை சுகனும், அனாத்மாவை தான் ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி கியாத்திகன்னு அப்படி விளங்கி கொள்ளுதல், நம்ம அப்படி புரிஞ்சு இருக்கிறது, இதுக்கு பேர் தான் அவித்யா அப்படிங்கிறது. சார் உபநிஷத்துல வர கியாதி அது வேறங்களா சார்? அவனே தான் விளங்கி கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், புரிதல், ஞானம் அப்படியெல்லாம் சொல்லலாம் கியாத்தின்னு. அஸ்மிதாக்கான டெபனிஷன் திருக்கு தர்ஷன சக்தியோர் ஏகாத்மதேவா அஸ்மிதா. திருக் சக்தி, தர்ஷன சக்தி ரெண்டும் ஒன்னா சேர்த்து பார்ப்பதனால என்ன விளையுதோ அதுதான் அஸ்மிதா.
சுகானுசை ராகக. சுகத்தை தொடர்ந்து வரக்கூடியது ராகா. நீங்க எந்த ஒரு சந்தோஷம் அனுபவிச்சாலும் அந்த சந்தோஷம் மீண்டும் எனக்கு வேணும் அப்படின்னு வர்றதுனால உடனே நமக்கு ராகா உருவாயிடும். அதுதான் சுகானுசை ராககா. துக்க அனுசை துவேசகா. துக்கத்தை தொடர்ந்து வரக்கூடியது வெறுப்பு. இந்த துக்கம் எனக்கு வேண்டாம், இதுக்கான காரணம் யாரோ ஒருத்தரை வச்சு அவங்க மேல வெறுப்புகள் உருவாயிடும். ஸ்வரசவாகி விதுஷோ அபி ததா ரூடக அபினிவேஷக. அபினிவேஷம் என்பது மரண பயம். ஸ்வரசவாகி அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் பர்த் அண்ட் டெத் கர்மா வந்து நமக்குள்ளார பதிவாக இருக்கும். அதனால விதுசோ அப்படின்னா விதுனர்களுக்கு கூட கற்றறிந்த ஞானிகளுக்கும் கூட அவங்களுடைய கருமையத்தில் அந்த இறப்புங்கிற பயம் வந்து உணர்வு இறந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளார இருக்கும். அது வந்து வேரூன்றி இருக்கும். எல்லா உயிர்களுக்கும் மரணத்தை பற்றிய பயம் இருக்கும். அது மேலான ஞானிகள் வரைக்கும் இருக்குன்னா எல்லாருக்கும் இது இருக்கக்கூடியது தான். இது காரணம் என்ன? அறியாமை தான். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம்? 5 கிளேசங்கள் இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ணலாம்? துன்பங்கள் 5 வகை இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ண ஒழிக்கலாம்? கிரியா யோகா. அவ்வளவுதான், கிரியா யோகா பண்ணா ஒழிச்சிடலாம். தே பிரதிப்பிரசவ ஏய சூக்ஷ்மமாக. முதல்ல இதெல்லாம் பிரதிப்பிரசவம் செய்ய வேண்டும். மூலத்தை அறிந்து அது எங்கிருந்து உருவாகுது அப்படிங்கிறத அறிஞ்சு அதை நம்ம திரும்ப அனுப்பிடணும். அப்படிதான் நம்ம வந்து கிரியா யோகத்து மூலமா அழிக்க போறோம். தியான ஹேயாஸ் தத்விருத்தயக. தியானம் செய்வதன் மூலமாக இதையெல்லாம் நம்மளால் ஒழிக்க முடியும். தியானம் செய்து இதை முழுமையாக அழித்து விடலாம். அப்படி ஒருவேளை நீங்க இந்த கிளேசங்களை எல்லாம் அழிக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? எப்படி அங்க சித்தவருத்தி எல்லாம் அழிக்கலைன்னா அது மல்டிப்ளை ஆகி அது உங்களுக்கு வந்து சம்ஸ்காரத்தை கொடுக்குதோ, கிளிஸ்டா கொடுக்குதுன்னு சொன்னால அதே தான் இங்க கிளிஸ்டா பத்தி படிச்சுட்டு இருக்கோம். கிளேசங்களை எல்லாம் நீங்க அழிக்கலைன்னு சொன்னா என்ன ஆகும்? கிளேச மூலக கர்மாசய திருஷ்டா அதிருஷ்டா ஜென்ம வேதனையாக. கிளேசங்கள் எல்லாம் மூலமாகிறது கர்மாசயத்தை கொடுக்கும், வினைப்பதிவை கொடுக்கும். நீங்க என்ன துக்கத்தை அனுபவிக்கிறீங்களோ அது பதிவாகும். அது மீண்டும் இந்த ஜென்மத்திலையும் இன்னும் வரக்கூடிய ஜென்மத்திலையும் அது மீண்டும் துன்பத்தையே கொடுக்கும். கிளேச மூலக கர்மாசயக. கர்மாசயத்தை கொடுக்கும். அந்த கர்மாசயம் எதை கொடுக்கும்? சதி மூலே தத்விபாகோ ஜாதி ஆயுர் போகா. அந்த கர்மாசயம் மூலமாக இருந்து தத் விபாக்க. விபாக்கன்னா அதனுடைய பலன், அதனுடைய பொருட், அதுல இருந்து வெளிப்படக்கூடியது. என்ன கிடைக்கும்னா ஜாதி ஆயு போகம் 3 கிடைக்கும். ஜாதின்னா பிறப்பு, பிறந்ததுக்கு அப்புறம் உடனே இறந்து போயிட்டு ஆயுட்காலம் இருக்காது, அதுவும் இருக்கும். போகம்னா நம்ம உயிர் வாழும் போது எல்லா அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு போகம் இருக்கும். இந்த ஜாதி ஆயுர் போகம்ங்கிறது கர்மாசியத்தினுடைய பலன். கர்மாசியம் எதுல இருந்து வருதுன்னா கிளேசத்திலிருந்து வருது. இதெல்லாம் சீக்வன்ஸ் அப்படியே ஆர்டர் பார்த்துக்கும். சரி, போகம் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்? போகம் அப்படின்னா அது 2 விதமான போகம் இருக்கு. தே ஹலாத பரிதாபா. ஹலாத அப்படிங்கிறது வந்து பயங்கரமான சந்தோஷம், பரிதாபங்கிறது பயங்கரமான துக்கம். இது 2 எதனுடைய பலன் அப்படின்னா பாவ புண்ணியம் காரணமாக இருந்து அது அந்த பலனை கொடுக்கிறது. பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைகி குணவிருத்தி விரோதாச்ச துக்கமேவ சர்வம் விவேகின. பரிணாம துக்கம், தாப துக்கம், சம்ஸ்கார துக்கம், இந்த மாதிரி துக்கங்கள் வந்து வகைப்படுத்தப்படுகிறது. பரிணாம துக்கம் அப்படின்னா ஒரு அனுபவிச்சிட்டு இருக்கிற ஒரு உணர்வு அதுவே துக்கமா மாறும். நீங்க அனுபவிச்சிட்டு இருக்க ஏதாவது சுகம் அனுபவிச்சிட்டு இருக்கீங்கன்னா சுகம் துக்கமா மாறும், தெரியுமா? சுகம் துக்கமா மாறுமா? எப்படி மாறும்? அது ஓடு ஆகும்போது மாறும். 1 கிலோ ஜாங்கிரியை வச்சுட்டு ஒரே பேட்ச் ஒரே எல்லாம் ஒரே போட்டியில் வந்தது தான். பசியா இருக்கும்போது சாப்பிடும்போது முதல் ஜாங்கிரி செம டேஸ்டா இருக்கும். 2வது 3வது 10வது ஜாங்கிரி சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? அதே டேஸ்ட் இருக்குமா? திகட்டிடும்.
திகட்டிடுதுன்னா என்ன அர்த்தம்? அப்படியே அது திகட்டுதுனாலும் விட்டு அப்படியே விடாது, அப்படியே 1 கிலோ சாப்பிட்டு ஆகணும்னா வயித்தால போகுது சார். வாந்தி வந்துடும், இல்லை வயிற்றால போகும். அப்ப சுகம்தான் துக்கமா மாறுது. அப்ப பரிணமிக்குது. ஒரு உணர்வானது, ஒரு துக்கமானது, சுகம் துக்கம், அது பரிணமிக்குது. தாப துக்கம், தாப துக்கம் ஆர் தாபத்திரயம், அத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம்னு சொல்லக்கூடிய அதுலயும் நமக்கு தாப துக்கம் இருக்கு. அது இல்லாம நம்முடைய சம்ஸ்கார துக்கம் இருக்கு. நாம் இது வரைக்கும் எடுத்து வச்சிருக்க சம்ஸ்காரத்தின் அடிப்படையில் துக்கம் இருக்கு. இது மட்டும் இல்லாம குணவிருத்தி விரோதம், 3 குணங்கள் ரஜஸ் தமஸ் சத்துவம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு விரோதமானது. இந்த 3 குணங்களும் மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால குணவிருத்தி விரோதம். இந்த 4 காரணங்களால சர்வம் துக்கம், எல்லாமே துக்கமயமானது. துக்கத்துக்கு நடுவுல தான் நாம் அது சுகம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். முன்னாடி படிச்சோமே, எல்லாம் சுகம் அப்படின்னு படிக்கிறதுல துக்க அவித்யாவோட டெபினேஷன் வரும்ல, அனித்யா அசுச்ச துக்க, துக்கத்தை தான் நம்ம சுகம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இங்க சர்வம் துக்கம், இது யாருக்கு தெரியுது அப்படின்னா விவேகே. யார் விவேகம் அடைஞ்சிருக்காங்களோ, ஞானம் அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கை துன்பமயமானது. அது காரணம், இந்த 4 காரணத்தினால வாழ்க்கை துன்பமயமானது தான். அதை நாம சுகம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஹேயம் துக்கம் அனாகதம். உண்மையிலேயே துக்கம் என்பது என்ன? ஹேயம்னு ஒரு கான்செப்ட், ஹேயத்துக்கான ஹேத்து, அதனால ஹேய ஹேத்துன்னு ஒரு கான்செப்ட், ஆனம்னு ஒரு கான்செப்ட், ஆனத்துக்கு உபாயம்னு ஒரு கான்செப்ட். 4 கான்செப்ட் வேற இவர் பதஞ்சலி மகரிஷி டிஸ்கிரைப் பண்றாரு. ஹேயம் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல வரக்கூடிய துக்கம். போன துக்கத்தை பத்தியோ இப்ப இருக்கிற துக்கத்தை பத்தியோ அவர் பேச போறது இல்லை. ஃபியூச்சர்ல வரக்கூடிய துக்கத்துக்கு தான் ஹேயம்னு பேரு. ஹேயம் துக்கம் அனாகதம், ஃபியூச்சர்ல வரக்கூடிய துக்கத்துக்கு ஹேயம்னு பேரு. இப்ப நமக்கு இது வரைக்கும் வாழ்க்கை துன்பமயமானதுன்னு ஆயிடுச்சு. இது வரைக்கும் வாழ்க்கையில துன்பம் அனுபவிச்சிருப்போம். ஆனா இனிமேல் வரக்கூடிய துன்பங்களை அனுபவிக்க கூடாது. அதுக்கான ஏற்பாடு தான் இதெல்லாம். காரணம் கண்டுபிடிக்கிறார் ஹேய ஹேத்து. ஏன் இந்த துக்கம் ஏன் ஏற்படுகிறது, அதுக்கான காரணம் என்ன? ஹேத்துன்னா காரணம். திருஷ்டா திருஷ்யத்தினுடைய சம்யோகம் தான் காரணம். திருஷ்டா திருஷ்ய சம்யோகம் ஹேய ஹேத்து. திருஷ்டாவும் திருஷ்யாவும் சேர்ந்து இருக்கிறதுனாலதான் துன்பம் ஏற்படுதான். உயிரும் உடம்பும் சேர்ந்து இருக்கிறதுனாலதான் துன்பம் ஏற்படுதான். உடம்பு தனியா உயிர் தனியா இருந்தா துன்பம் ஏற்படாது. நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாரையும் சூசைட் பண்ண சொல்லிடலாமா? உடலும் உயிரும் சேர்ந்து இருக்கிறதுனால துன்பம் ஏற்படுறதுக்கான காரணத்தை சொல்றாரு. அப்ப எது திருஷ்டா எது திருஷ்யம்னு தெரியணும். இது ஃபர்ஸ்ட் யூனிட்லயே எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குதா? சாங்கிய பிலாசபி படிச்சோமா? படிச்ச மாதிரி இருக்கா? 24 + 1 25 தத்துவங்கள். யாராவது 25 தத்துவங்கள் லைனா சொல்லுங்க. पुरुषा प्रकृति ईगो बुद्धि मन ज्ञानेन्द्रिय कर्मेंद्रिय तन्मात्रास पंचभूतास. அப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு மீதெல்லாம் நீ ஃபில் பண்ணிக்கோப்பா. அவ்வளவுதான். அவஸ்தாஸ்லாம் வரும் சார். ஆ? அவஸ்தாஸ்லாம் வரும் சார். என்ன வருது? அவஸ்தாஸ் சார். இங்க எங்க அவஸ்தா இருக்கு? 5 அவஸ்தா வராதா சார்? ஜாகிரத ஸ்வப்ன ம் அதுவும் வரும் ஜாக்கிரதை சொப்பனம் எல்லாம் சாங்கிய பிலாசபியில் வருதா? அதெல்லாம் தத்துவமா? சாரி சார், அது 96 தத்துவத்துல வரும். சாரி சார்.
அதெல்லாம் 96 தத்துவங்கள் வரும். 96 தத்துவங்களுக்குலாம் இங்க வேலை இல்லை. புருஷா, மூல பிரகிருதி, மகத்து அல்லது புத்தி, அகங்கார், 5 தன்மாத்ரா, 5 பஞ்சபூதாஸ், மனாஸ், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். மனசோட சேர்ந்து மொத்தம் 24 தத்துவங்கள். பிரகிருதி தத்துவம், ஒரு புருஷ தத்துவம். இந்த புருஷாவை திருஷ்டான்னு சொல்றோம், மீதி எல்லாம் திருஷ்யம்னு சொல்றோம். அவ்வளவுதான். இது பிரபஞ்சத்துக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை மட்டும் இருந்தா அது உலகம், அது பிரபஞ்சம். இந்த பஞ்சபூதத்துல மீதி எல்லாம் சேர்ந்து இருந்தா அது ஜீவன், நாம. பிரகாச கிரியா ஸ்திதி அப்படின்னா ஒண்ணும் இல்லை, பொறுத்துக்க மேட்சிட்ல வரும். பிரகாசன்னா சத்துவா, கிரியானா ரஜசு, ஸ்திதினா தமசு, இயங்காம இருக்கிறது. ரஜசு இயங்கக்கூடியது, தமசு இயங்காம இருக்கிறது, பிரகாசமா இருக்கிறது சத்துவம். பிரகாச கிரியா ஸ்திதிசீலம் பூதேந்திரிய ஆத்மகம் போகாபவர்கார்த்தம் திருஷ்யம். பிரகாச கிரியா ஸ்திதி சீலம். சீலம்னா ஸ்திதி, சீலம்னா இதனுடைய ஒழுங்கமைப்பு. பூதம்னா பஞ்சபூதம், இந்திரியம்னா இந்திரியங்கள், கர்மேந்திர ஞானேந்திரியம். ஆத்மானா ஆத்மாவுக்கு அகங்காரம் கொடுக்கக்கூடியது, அந்த அகங்காரங்கிறது. போகம்னா அனுபவம், அபவர்க்கம்னா முக்தி, மோட்சம். ஸோ அனுபவித்து மோட்சத்திற்காக, போகத்திற்காகவும் அபவர்க்கத்திற்காகவும் இந்த ஆத்மாக்காக அகங்காரமாக இருந்து பஞ்சபூதங்களும் இந்திரியங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 குணங்களுடைய சேர்க்கை தான் திருஷ்யம் அப்படிங்கிறது. அப்ப திருஷ்யம்ங்கிறது ஒட்டுமொத்த படைப்புல நம்மளுடைய வெளிப்படும் தன்மைகள் எல்லாம் கொண்டது. விசேஷ அவிசேஷ லிங்க மாத்திர அலிங்கானி குணப்பருவாணி. கண்ணுக்கு தெரியறது, கண்ணுக்கு தெரியாதது, லிங்கம் முதற்கொண்டு எல்லாமே, லிங்கம் அலிங்கம் எல்லாமே என்னன்னா 3 குணங்களினுடைய சேர்க்கை தான், அதனுடைய வெளிப்பாடு. இது 2 சூத்திரமும் 18, 19 இது ரெண்டுமும் திருஷ்யத்துக்கானது. 20, 21 திருஷ்டாவுக்கானது. திருஷ்டா திருஷ்ய மாத்திரக சுத்தோ அபி பிரத்யய அனுபஷ்யக. திருஷ்டா வந்து தூய்மையானதுதான், அது பார்ப்பவன், பார்க்கப்படுவதல்ல, பார்ப்பவன். ஆனா அதை வந்து நம்ம இப்ப நம்மளுடைய புருஷாவை நம்ம நேரடியாக பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது, புத்தியின் துணை கொண்டு பார்க்கிறோம். அதனால அவன் கலங்கப்பட்டவன் போல தெரியும். பிரத்ய அனுபஷ்யக, பிரத்யம்னா உங்க மனம் ஒடுங்கிய நிலையில அதை வந்து பார்க்கலாம், பிரத்யத்தின் மூலமாக அதை பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அவனுக்கு களங்கமானவனாக தெரியும், ஆனா உண்மையில் அவன் தூய்மையானவன். ததர்த்த ஏவ திருஷ்யசி ஆத்மா. திருஷ்யத்துக்கும் திருஷ்டாவுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. திருஷ்டா இல்லைன்னா திருஷ்யம் வேஸ்ட், திருஷ்யம் இல்லைன்னா திருஷ்டா வேஸ்ட். உடம்பு இல்லாம உயிர் இருந்தாலும், உயிர் இல்லாம உடம்பு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. உடம்பு இல்லாம உயிர் மட்டும் இருந்தால் அதுக்கு அனுபவம் வராது. உடம்பு இருந்து உயிர் இல்லைனாலும் இந்த உடம்பால எதையும் அனுபவிக்க முடியாது. கிருதார்த்தம், இதை தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு, இந்த திருஷ்டா திருஷ்யம் தெரிஞ்சவங்களுக்கு, கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் அபி அனஷ்டம் தது அந்நிய சாதாரணத்துவாத்து. கிருதார்த்தம் அப்படின்னா படைக்கப்பட்டதெல்லாம், பிரதி நஷ்டம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு வீணாகி விடுகிறது. தன்னுடைய உடல், அந்த திருஷ்டா திருஷ்யம் தெரிஞ்சவங்களுக்கு ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு இந்த உலக விஷயங்கள்லாம் பெரிய பற்றெல்லாம் இருக்காது. அதனால வந்து இந்த உலகமே அழிஞ்சு போயிருமான்னு அப்படி கிடையாது. அவங்களுக்கு இந்த உலகத்தின் மேல பெரிய ஒரு ஈடுபாடெல்லாம் இருக்காது. அதனால அதை வந்து பிரதி நஷ்டம் சொல்லப்படும். அபி இருந்தாலும் அனஷ்டம் தது அந்நிய சாதாரணத்துவத்து. அந்நியன மற்ற சாதாரணவங்களுக்கு இந்த அனஷ்டம், இந்த உலகம் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கும். அது இந்த உலகத்தை வந்து ஞானம் அடைஞ்ச உலகத்திலிருந்து பற்று நீங்கிறோம், ஞானம் அடையாதவங்களுக்காக இந்த உலகம் அப்படி தொடர்ந்து இயங்கும்.
ஸ்வ சுவாமி சக்தியோ ஸ்வரூப உபலப்தி ஹேத்து சயோக. ஸ்வ சுவாமி சக்தி, ஸ்வரூப ரூப சக்தி, இது ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து இருக்கிறது தான் இந்த ஹேத்து சம்யோகம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். 17ல பார்த்த மாதிரியே தான். தஸ் ஏதுர் அவித்யை, ஏன் இந்த மாதிரியான ஒரு சேர்க்கை நடைபெறுது, ஏன் இது சேர்க்கையில வச்சிருக்கு, புருஷ பிரகிருதி சேர்ந்து இருக்கிறது தப்பானா சேர்ந்து இருக்கிறது தப்பு இல்லை, அதை பத்தின நமக்கு இருக்கிற புரிதல் தான் தப்பு. அது என்ன அப்படின்னா அவித்யா, அறியாமை. நமக்கு இந்த உடல் மனம் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுதான் இந்த அவித்யா அப்படிங்கிறது, இதுதான் ஹேத்து. தத் அபாவாத், எப்பொழுது இந்த அறியாமை இல்லாத போதோ அப்பொழுது சம்யோகம் இல்லாம போகும். தத் அபாவாத் சயோக அபாவோ, எப்பொழுது அறியாமை இல்லாத போதோ அப்ப வந்து இந்த புருஷ பிரகிருதியோட சேர்க்கை இல்லாம போகும். அப்படின்னா பிரிஞ்சிருமா, அசோசியேட் பண்ணிப்பானா? அப்படி கிடையாது. உடம்புக்குள்ள இருந்தாலும் அந்த பேதம் இருக்காது. நான் வேற ஆத்மா வேற புருஷ வேற அப்படிங்கிறதா இருக்காது, அதுவா மாறிடும். அதுதான் ஆனம். அதுவே நமக்கு முக்தி. யாருக்குன்னா தத் திருஷ்யே கைவல்யம், திருஷ்டாவுக்கு கைவல்யம். இந்த 25வது சூத்திரத்தோட கைவல்யம் வந்துருச்சு, அவ்வளவுதான். இனிமேல் படிக்கணும் அவசியம் இல்லை, முடிஞ்சிடுச்சு. ஆனா நமக்கு புரிதல் இல்லை அப்படிங்கிறதுனால மேலும் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. இது அந்த சதுர்வியோகவாதம். ஏயம்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய துக்கம், அதுக்கான காரணம் ஹேத்து. சரி, இது என்ன பண்ண போறோம்? ஆனம். ரிசல்ட் என்ன? ஆனம், கைவல்யம். உபாயம் என்ன? இந்த உபாயம் என்னன்னா ஹேத்துவை தான் டார்கெட் பண்ணும். உபாயம் வந்து காரணத்தை தான் டார்கெட் பண்ணும். அறியாமையை வந்து நீக்கிறதுக்கு என்ன உபாயம் வேணும்? விவேக கியாத்தி. விவேக கியாத்தினா ஞானம். அந்த விவேக கியாத்தி ஞானம் எப்படி வரும்? பை அஷ்டாங்க யோகா. அஷ்டாங்க யோகத்தை பண்ண விவேக கியாத்தி ஞானம் வரும். அப்போ அஷ்டாங்க யோகத்தினுடைய பெனிஃபிட் என்னன்னு கேட்டா விவேக கியாதி. விவேக கியாத்தி ரவிப்ளவம் ஆன உபாய, ஆனத்துக்கான ஒரே உபாயம் விவேக கியாத்தி தான். தஸ்ய சப்ததா பிராந்த பூமி பிரக்ஞா, இது 7 படிநிலைகளை கடந்த ஒரு ஞானம். அறிவது, அறிய போவது, இன்னும் அறிய வேண்டும், தேடுவது அப்படிங்கறதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கடந்த நிலை. யோக அங்க அனுஷ்டானாத் அசுத்தி செய்ய ஞான தீப்தி ரா விவேக கியாத்திகை. இந்த விவேக கியாத்தி எப்படி அடைவது? யோக அங்கங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி அசுத்தி எல்லாம் சயமாகி ஞான தீபம் ஒளிர்விடும் அந்த நிலை தான் விவேக கியாத்தி அப்படிங்கிறது. இப்ப புரிஞ்சிச்சு அஷ்டாங்க யோகத்தினுடைய பலன் என்னன்னு? ஞானம் வருதோ இல்லையோ, இதெல்லாம் படிக்கும்போது நல்ல தூக்கம் வரும். அப்ப யோக அங்கங்கள் என்னங்கிறது கேட்டா யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதையோ அஷ்டவ் அங்காணி. இதெல்லாம் 8 அங்கங்களுடையது. இதெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இதெல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும். அவ்வளவுதான். அப்ப இயமா அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னா இதுல 5 இருக்கு. அகிம்சா, சத்யா, ஸ்தேய, பிரம்மச்சரியா அப்படிங்கிறக்கா யமாஹா. யமால வந்து 5 இருக்கு. அகிம்சான்னா இம்சை பண்ணக்கூடாது, சத்தியம்னா சத்தியத்தை பேசணும், அஸ்தேயம்னா திருடக்கூடாது, பிரம்மச்சரியம்னா பிரம்மச்சரிய கடைபிடிக்கணும், அபரிகிரகா எதையும் பதுக்கி வைத்து கொள்ளக்கூடாது. அவ்வளவுதான். இந்த 5ம் யம. இது எப்படி கடைபிடிக்கணும்? ஏதே ஜாதி தேச கால சமய அனவச்சின்னா சாரோபம் மகாவிரதம். இதை ஒரு மகாவிரதம் போல கடைபிடிக்கணும். ஜாதினா பிறப்பு, உயிர்கள். தேசம்னா இடம், காலம், சமயம். இந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் இல்லாம இதை ஒரு மகாவிரதமா கடைபிடிக்கணும் அப்படிங்கறதா யமா. அடுத்த நியமா வந்து 5 இருக்கு. சௌச்ச சந்தோஷா 2 தான் புதுசா நீங்க படிக்கணும். தப சுவாத்திய ஈஸ்வர பிரணிதானானி ஏற்கனவே நீங்க படிச்சது. எப்ப படிச்சோம், எங்க படிச்சோம்? தப சுவாதி ஈஸ்வர பிரணிதானானி. கிரியா யோகா. கிரியா யோகத்தினுடைய டெபினிஷன். கிரியா யோகத்தை கூட கொண்டாந்து சௌச்ச சந்தோஷம் ஆட் பண்ணீங்கன்னா நியமாவா கன்வெர்ட் ஆயிடும். அப்ப கிரியா யோகா அப்படிங்கிறது நியமத்திலேயே ஒண்ணா இருக்கு. நியமத்தினுடைய ஒரு பகுதி தான் கிரியா யோகா அப்படிங்கிறது.
இதை எப்படி ஃபாலோ பண்ணும்? பிரதிபக்ஷ பாவனம். விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம். பிரதிபக்ஷ பாவனமா இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். பிரதிபக்ஷ பாவனத்துக்கான டெபினிஷன்: ವಿದರ್ಕ ಹಿಂಸಾದಯ ಕೃತಕಾರಿತಾನ ಮೋದಿತ ಲೋಭ ಕ್ರೋಧ ಮೋಹ ಪೂರ್ವಕ ಮೃದು ಮಧ್ಯಾದಿ ಮಾತ್ರ ದುಃಖ ಅನ್ಯಾನ ಅನಂತ ಫಲ ಇದು ಪ್ರತಿಪಕ್ಷ பாவனம். விதர்க்கா அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள், எதிர்மறையானது, நெகட்டிவ் தாட்ஸ். இதெல்லாம் இம்சைகள் முதற்கொண்டு, இம்சாதேகன இம்சைகள் முதற்கொண்டு கிருத்த காரித்த அனுமோதித. கிருத்தன செய்யப்பட்டது, காரித்தன செய்யறதுக்கு காரணமா இருக்கிறது, அனுமோதித்தன செய்யறதுக்கு அனுமதிக்கிறது. இதுல லோபம் குரோதம் மோகம் இதெல்லாம் ஒரு மென்ஷன் பண்ணி அளவும் மென்ஷன் பண்றாரு. மிருது மத்திய அதிமாத்திர, மைல்டு மாடரேட் எக்ஸ்ட்ரீம். எந்த அளவுக்கு நீங்க இருந்தாலும் இதுல நெகட்டிவான விஷயங்கள் கொஞ்சமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் அது எல்லாமே வந்து அஞ்ஞானத்தால துக்கத்தை பலனா கொடுக்கக்கூடியது. ஆனா இதை மாத்தி ஞானத்தால இன்பத்தை அனந்த பலனை கொடுக்கக்கூடிய வகையில செயல்பட்டா அதுக்கு பேரு பிரதிபக்ஷ பாவனம்னு பேரு. இனி வரக்கூடிய சூத்திரங்கள் 35 இருந்து 45 வரைக்கும் 11 சூத்திரங்கள். இயமா நியமால 5 பார்த்தமே, அதுக்கு எல்லாத்துக்கும் பெனிஃபிட். அகிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நித வைரத்தியாக. யார் ஒருவன் அகிம்சையை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க இருக்கிற இடத்துல பகைமை உணர்வே இருக்காது. ஒரு மானு வந்து இருக்கு, நீங்க அகிம்சையை ஃபாலோ பண்றீங்க, உங்க பக்கத்துல ஒரு மான் இருக்கு, பக்கத்துல ஒரு புலி இருக்கு, புலிக்கு பசிக்குது. மான் அடிச்சு சாப்பிடுமா? சாப்பிடாதான். அடிச்சு சாப்பிடாது. ஏன்னா அங்க பகைமை உணர்வே இருக்காது. அப்பேற்பட்டது இந்த அகிம்சா. சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியாபல ஆசரத்தையும். சத்தியத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிரியாபலா நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே பலிக்கும். அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வரத்ன உபஸ்தானம். அஸ்தேயத்தை ஃபாலோ பண்றதுனால திருடலன அப்படின்னா சர்வ ரத்தனங்களும் உங்களுக்கு உபஸ்தானமாக கிடைக்கும். பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபக. பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சிங்கன்னா வீரியம் லாபமாக கிடைக்கும். அபரிகிரகத்தை கடைபிடிச்சிங்கன்னா அபரிகிரகஸ்தைரி ஜென்ம கதந்தா சம்போதக. முன்னாடி என்னென்ன பிறவிகள் எடுத்தோம் அப்படிங்கிற அனுபவங்கள்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். அடுத்த நியமத்துக்கான பெனிஃபிட்: சௌச்சா ஸ்வாங்க ஜுகுப்சா பரைரசம் சர்க்கதன். சௌச்சாத்தினால ஸ்வாங்கம் தன்னுடைய உடல் மீதும் மற்றவர்களுடைய பரைகி மற்றவங்களுடைய உடல் அங்கங்கள் மீதும் நமக்கு இருக்கக்கூடிய பற்று நீங்கும். சத்துவ சுத்தி சௌ மனசிய ஏகாகிரிய இந்திரிய ஜெய ஆத்ம தர்ஷன யோக்கியத்துவானி ச. சத்துவம் சுத்தம் அடைந்து மனமானது அமைதி அடைஞ்சு ஏகாகிரத நிலையை அடைஞ்சு இந்திரியங்களை ஜெயிச்சு ஆத்மாவை தரிசிக்கின்ற யோகியத்தை பெறுகிறாய். எப்பொழுது? சத்துவ சுத்தின் மூலம். சத்துவ சுத்தினா ரஜகுணம் தமகுணம் நீங்கிய நிலை. தூய்மை சௌச்சங்கிறது வெறும் உடல் தூய்மை மட்டுமல்ல, மன தூய்மையும் இருக்கு. மன தூய்மைன்னா மனதில் இருக்கக்கூடிய களங்கங்கள் எல்லாம் நீங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம். உடல்ல இருக்கக்கூடிய களங்கங்கள் எல்லாம் நீங்கிவிட்டா உடல் மீதான பற்று நீங்கிவிடும். மனதில் இருக்கக்கூடிய களங்கங்கள் எல்லாம் நீங்கிவிட்டால் ஆத்மாவை தரிசிக்கின்ற யோகியம் கிடைத்துவிடும். சந்தோஷத்தை அனுத்தம சுகலாபக. சந்தோஷத்தை ஃபாலோ பண்றதுனால சுகம் லாபமா கிடைக்கும். தபச அப்படிங்கிற நியமத்தை ஃபாலோ பண்றதுனால காய சித்தி இந்திரிய சித்தி, காயேந்திரிய சித்தி. அசுத்தி க்ஷயாத், அசுத்தனுடைய வினைப்பதிவுகளாகிய முன்வினை பதிவுகள் எல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். ஸ்வாத்தியாய பண்றதுனால இஷ்ட தேவதா சம்பிரயோகம், உங்களுடைய இஷ்ட தேவதைகளுடைய காட்சி உங்களுக்கு கிடைக்கும். சமாதி சித்தி எதனாலனா ஈஸ்வர பிரணிதானா. ஈஸ்வர பிரணிதானா பண்றதுனால உங்களுக்கு சமாதி சித்தி கிடைக்கும். இவ்வாறு இயம நியமங்களுக்கு
பலன்கள் சொல்லப்பட்டது, பெனிஃபிட். அடுத்து ஆசனம், மூன்றாவது அங்கம். இதுக்கு முதல் சூத்திரம் ஸ்திர சுகம் ஆசனம். ஸ்திர சுகம் ஆசனம், ஸ்திரமாகவும் சுகமாகவும் இருக்கிறது ஆசனம் என்று சொல்லப்படுது. பிரயத்தன சைத்திலே அனந்த சமபதிபியாம். எந்த விதமான எஃபோர்ட் இல்லை. பிரயத்தனம் அப்படின்னா எஃபோர்ட், பிரயத்தன சைத்தில்ய அப்படின்னா எஃபோர்ட், ரிலாக்ஸ்டா எஃபோர்ட் இல்லாம நீங்க அனந்தன்னா என்லெஸ், எவ்வளவு நேரம்னாலும் நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு ஆசனா. ஆசனால இருந்து தான் நம்ம சமாதியை அச்சீவ் பண்ண போகிறோம். உடம்பை அந்த அளவுக்கு நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோம்னா ததோ துவந்த்வா அனபிகாத்தக. துவந்த்வா அனபிகாத்தக அப்படிங்கிறது வந்து இருமைகளால் நம்ம உடம்பு பாதிக்கப்படாது. வெப்பம், குளிர்ச்சி, அதே போல சுகம், துக்கம், மென்டல் ப்ராப்ளமோ இல்லை பிசிக்கல் பாடி ப்ராப்ளமோ எதுவும் நமக்கு உருவாகாது. அதோட ஆசனாக்கான டெஃபினேஷன் முடியுது. அடுத்து பிராணாயாமா. பிராணாயாமக்கான டெஃபினேஷன் தஸ்மின் சதி. ஆசனால எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு தஸ்மின் சதி சுவாச பிரஸ்வாசியோர் கதி விச்சேத பிராணாயாமம். சுவாச அப்படின்னா காத்து உள்ளார போறது, பிரஸ்வாசம்னா காத்து வெளியே வர்றது, கதினா மூவ்மெண்ட், விச்சேதகனா அதனுடைய பாதிப்புல நீங்க அந்த இயல்பா உள்ளார மூச்சு காத்து போயிட்டு வர்றத நீங்க ஏதாவது ஆல்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு பிராணாயாமான்னு பேரு. பாகி ஆபியந்திர ஸ்தம்ப விருத்தி தேச கால சங்கியாபி பரிதிருஷ்டோ தீர்க்க சூக்ஷ்மஹ. பாக்கிய விருத்தி, ஆபியந்திர விருத்தி, ஸ்தம்ப விருத்தி. மூச்சு காத்த நிதானமா வெளியே வர்றது, மூச்சு காத்த நிதானமா உள்ளார இழுக்கிறது, மூச்சு காத்தை வெளியே விட்டுட்டோ அல்லது உள்ளார இழுத்தோ நிறுத்துறதுக்கு பேரு ஸ்தம்ப. இந்த மாதிரி 3 பகுதி பிராணாயாமம். தேசம், காலம், சங்கியாபி. பிராணாயாமம் பண்றதுக்கு இடத்தை நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும், காலம் இருக்கணும், சங்கியாபி எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு நீங்க தீர்க்கமான சுவாசத்தை ஸ்லோவா நீங்க பண்ணிட்டே வரணும். அப்படி பண்ணிட்டே வந்தீங்கன்னா பாகிய ஆபியந்திர விஷயாட்சேபி, உள்மூச்சு வெளிமூச்சு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். அதுதான் பிராணாயாமத்தினுடைய 4வது பகுதி. இப்படி பிராணாயாமம் பண்ணி அச்சீவ் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா ததக ஷீயத்தே பிரகாச ஆவரணம். உடைய பிரகாச ஆவரணமானது குறைய ஆரம்பிச்சிடும். தாரணா சுச்ச யோகியதா மனசக. மனம் தாரணைக்கான யோகியத்தை பெறுகிறது. இதோட பிராணாயாம நிறைவடையும். அடுத்து பிரத்யாகாரம். ஸ்வவிஷய அசம்பிரயோகே சித்தசிய ஸ்வரூபானுகாரவேந்திரியான பிரத்யாகாரம். ஸ்வவிஷய அசம்பிரயோகே, தன்னுடைய விஷயத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு, சித்தசிய ஸ்வரூப, சித்தத்தினுடைய ஸ்வரூபத்தை அணுகார, அதை தொடர்ந்து உள்முகமாக திரும்பி, இந்திரியங்கள் எல்லாம் உள்முகம் திரும்புறதுனால இந்திரியங்களுக்கு பிரதியாகாரம் ஏற்படுகிறது. புலன்கள் விஷயத்தில் இருக்கக்கூடிய மனமானது உள்முகமாக திரும்புறதுனால புலன்களுக்கு, இந்திரியங்களுக்கு பிரத்யாகாரம் ஏற்படுது. அதனால என்ன பலன்னா தத பரமாவசியத்தை இந்திரியானாம். பரம விஷயங்களும் அந்த இந்திரியங்களுக்கு புலப்படும். இப்ப எல்லாமே கண்ணை திறந்திருந்தா லிமிடேஷன் இருக்கு, ஆனா கண்ணு முன்ன எல்லாமே தெரியும் சொல்லப்படும். இதோட சாதன பாதை நிறைவடையும். அடுத்து நமக்கு இருக்கிறது விபூதி பாதம். மீண்டும் நமக்கு சாதன பாதை இப்ப வந்து முடிவடையுது.